ஓகே, ஹாய் கேஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸ் டி ஆம்பிளிஃபையர் கூட பற்றி பார்க்க போகிறோம். அது பார்த்திங்கன்னா நான் முன்னாடியே கட் பண்ணல. அது பார்த்திங்கன்னா கட் பண்ணுறப்ப அந்த வீடியோ கிளிப் மட்டும் டெலிட் ஆகிடுச்சு. அதனால் நான் உங்களை அன்பாக்ஸ் பண்ணுறதை காமிக்க முடியல. அன்பாக்ஸ்ன்னு சொல்ல முடியாது, அன்பேக்கிங் அப்படின்னு சொல்கிறதான். ஓகே, இதுதான் கைஸ் போர்டு. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நான் வீடியோ போட்டிருப்பேன், எதை ஷாப்பிங் பண்ணது எல்லாத்தையும் போட்டிருப்பேன். இப்போ அதோட டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். போர்டை கையில் எடுத்தோன்னே ஒரு ப்ரீமியம் லுக் கிடைக்குது கைஸ். சும்மா செம்மையாக இருக்குது, நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த கம்பெனி பார்த்திங்கன்னா இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, எக்ஸ்ட்ரீம் ஆம்ப் அப்படின்னு. இவங்க நிறைய புதுசாக போர்டை லான்ச் பண்ணுறாங்க, சூப்பராகவும் இருக்குது. இந்த போர்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடம் தெரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இந்த இடம் தெரியுதா? இந்த செக்ஷன் பார்த்தீங்கன்னா பிடி செக்ஷன், அதாவது பேஸ் ட்ரிபிள். நம்ம நார்மலாக ஒரு பேஸ் ட்ரிபிளை கொண்டு வந்து ஒயர் அடித்து அதெல்லாம் இது தேவைப்படாது, இவங்களே கொடுத்துட்டாங்க. அப்புறம் இன்னொரு வசதி என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இருக்கும். இது ஒரு ரெகுலேட்டர். இது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல போட்டிருப்பாங்க யூஎஸ்பி 5 வோல்ட் அப்படின்னு. இங்கேருந்தே நம்மளோட ப்ளூடூத் போர்டுக்கு வந்து 5 வோல்ட் எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒரே பிசிபி தான். அப்படியே உங்களுக்கு டாட் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு கரெக்டாக கேபினெட் மேட்ச் ஆச்சுன்னா ஒரு 100K வால்யூம் இங்கேயும் போட்டு அப்படியே கேபினெட்டில் போட்டு ஃபிட் பண்ணிக்கலாம். இது நீங்கள் சிம்பிளாக ஆம்பிளிஃபையர் செய்யணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த போர்டை வாங்கி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வாட்ஸும் அதிகம், கம்மியான வோல்ட்டில் அதிகமான வாட்ஸ் தர போர்டில் கிளாஸ் டி ஆம்பிளிஃபையர் போர்டு மட்டும்தான் இருக்குது. அதோட ஆடியோவோட டிஸ்ட்ராக்ஷனும் ரொம்ப கம்மி. இதில் சூப்பரான குவாலிட்டி அவுட்புட் கிடைக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது பார்த்திங்கன்னா அது தெரியும் உங்களுக்கு, இது பாஸ்ன்னு எழுதியிருக்காங்க. இது வந்து ட்ரிபிள் ஆக்கான கண்ட்ரோலு. இங்கே தான் நீங்கள் வந்து யூஎஸ்பி இன்புட் கொடுக்கணும், இந்த இடத்துல தெரியுங்களா. அப்புறம் வால்யூமுக்கும் அவங்களே கொடுத்துட்டாங்க. இந்த இடத்துல பாருங்கள், தெரியுதுங்களா, வால்யூம்னு எழுதியிருக்காங்க. 1 2 3 1 2 3. இது ஒரு செக்ஷனோட வால்யூம், இது ஒரு செக்ஷனோட வால்யூம் அவங்களே கொடுத்துட்டாங்க. அப்புறம் முன்ன பார்த்த மாதிரி இங்கேயே நம்ம 5 வோல்ட் எடுத்துக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட கான்ஃபிகர். இது பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டு ரைட்டு ஸ்பீக்கரு. இது பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ரைட்னா ப்ளஸ் மைனஸ். இது ரெண்டு சேனல். இது வந்து ஸ்டீரியோ போர்டுங்க, இந்த 2 சேனல் வருது. இது பார்த்தீங்கன்னா இந்த ஜிஎன்டின்னு இருக்கிறது இது கிரவுண்டு. இந்த விசிசிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம வோல்ட்டு. இதுக்கு வோல்ட் என்ன கொடுக்கலான்னு கேட்டிங்கன்னா, நம்ம 12 வோல்ட்டில் ஆரம்பித்து நம்ம பார்த்தீங்கன்னா 24 வோல்ட் வரைக்கும் கொடுத்துக்கலாம். இதுக்கு நீங்கள் 24 வோல்ட் கொடுத்தீங்கன்னா இந்த ஐசிக்கு பார்த்தீங்கன்னா 50 + 50 வாட்ஸ் அவுட்புட் கிடைக்கும். அதே நான் 12 வோல்ட் கொடுத்து யூஸ் பண்ணுறேன் அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு ஒரு 35 + 35 வாட்ஸ் கிடைக்கும். 35, இது ஒரு 35, இது ஒரு 35 வாட்ஸ். ஒரு 4 ohms ஸ்பீக்கர் போட்டு யூஸ் பண்ணிங்கன்னா ரிசல்ட் பக்காவாக இருக்கும். 8 ohms இதுக்கு கிளாஸ் டி போர்டுக்கு ரெக்கமெண்டட் இல்லை. போட்டிங்கன்னா வாட்ஸ் அப்படியே உட்காரும். வாட்ஸ் ரொம்ப கம்மியாகிடும். ஒரு 8 வோல்ட்லேருந்து 8 வாட்ஸ்லேருந்து ஒரு 10 வாட்ஸுக்குள்ளே கிடைக்கிற மாதிரி உடனே சடனாக ட்ராப் ஆயிரும். அதனால் 8 ohms இதுக்கு ரெக்கமெண்ட் இல்லை. 4 ohms யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த போர்டு ரொம்ப சூப்பராகவே இருக்குது. இதை வச்சு நம்ம ஒரு ஆம்ப் மேக் பண்ண போகிறோம். அந்த வீடியோ உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் ஒரு தம்ஸ்அப்பும் ஒரு வயலட் கலர் ஹார்ட்டும் கமெண்டில் போட்டு விடுங்க. நம்ம கண்டிப்பாக வீடியோ பண்ணலாம். ஓகே கைஸ், இதோட கான்ஃபிகரேஷன் இவ்வளோ தான். டீட்டெயில்ஸ் முடிஞ்சிச்சு. நம்ம அடுத்த வீடியோவில் இதோட ஒயரிங் டீட்டெயில்ஸ் ப்ளஸ் இதோட ஆடியோ டெஸ்ட்டை பார்க்கலாம். பாய் கைஸ்.